காதல் இந்த ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. வாங்க இந்த உணர்வை பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்களேன். லவ்ன்ற வார்த்தைய நம்ம பார்ட்னர்ல இருந்து புடிச்ச சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். ஆனா நம்ம துணை மேல இருக்கிற காதலும் சாப்பாட்டு மேல இருக்கிற காதலும் ஒண்ணா? அப்போ காதல்னா உண்மையில என்னதான் அர்த்தம்? இந்த புதிர அவிழ்க்க சயின்ஸ் பக்கம் போலாம். விஞ்ஞானிகள் காதல பசி தாகம் மாதிரி ஒரு அடிப்படை உயிரியல் தேவையா பாக்குறாங்க. ஆராய்ச்சியாளர் ஹெலன் ஃபிஷர் காதலுக்கு 3 முக்கிய ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் காமம், ஈர்ப்பு, அப்புறம் இணைப்பு. காமம்ன்றது வெறும் ஆரம்பகட்ட பாலியல் ஆசை. ஆனா ஈர்ப்பு அது ஒரு குறிப்பிட்ட நபர் மேல வர்ற ரொமான்டிக் ஆசை. அடுத்து இணைப்பு. இதுதான் 2 பேரையும் வருஷக்கணக்கா ஒன்னா வச்சிருக்கிற ஒரு பிணைப்பு. இதுக்கு மூளையில சுரக்கிற கெமிக்கல்ஸ் தான் காரணம். சரி, பயாலஜியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சைக்காலஜி இதுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தா அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உளவியலாளர் ராபர்ட் ஸ்டர்ன்பர்க் காதல 3 விஷயமா பிரிக்கிறார்: நெருக்கம், ஆர்வம், அப்புறம் அர்ப்பணிப்பு. பாருங்க, இந்த 3 சேர்ற விதத்துல தான் பல விதமான காதல் உருவாகுது. உதாரணமா முழுமையான காதல்ல இந்த 3மே இருக்கும். அடுத்து நம்ம கலாச்சார பக்கம் போலாம். ஏன்னா காதல்ன்றது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இல்ல. பண்டைய கிரீக்கர்கள் அகாபேன்னு ஒரு அன்பு சொன்னாங்க. இது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு தெய்வீகமான அன்பு. கன்ஃபியூஷிய தத்துவத்துல ரென் அப்படின்றது மனிதாபிமான அன்பு. இது மத்தவங்களுக்கு உதவுறது மூலமா வெளிப்படும். கடைசியா தத்துவ ரீதியா பார்க்கலாம். தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, காதல் ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல, அது ஒரு முடிவு. புனித தாமஸ் அக்வீனாஸ் ரொம்ப எளிமையா சொல்றாரு, மத்தவங்களோட நல்லதுக்காக ஆசைப்படுறதுதான் உண்மையான காதல். அப்போ காதல்னா என்ன? அது ஒரே ஒரு விஷயம் கிடையாது. அது நம்ம உயிரியல், உளவியல், கலாச்சாரம், தத்துவம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கலவை. இப்போ நாம அறிவியல், கலாச்சாரம், தத்துவம்னு பல கோணங்கள்ல பார்த்துட்டோம். சரி, இதையெல்லாம் வச்சு காதலுக்கு உங்க டெஃபினிஷன் என்ன?